अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைய சாக்கார முரளி வாணி தேதி 13/3/2024. பாபா சொல்றாங்க, मीठे बच्चे, सारी दुनिया में तुम्हारा जैसा பத்மாபத பாகியசாலி ஸ்டூடெண்ட் कोई नहीं. இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகத்திலும் உங்களை போல பல கோடி மடங்கு பாகியசாலி மாணவர்கள் உங்களைத் தவிர வேறு யாருமே இல்லை. இன்னைக்கு எடுத்ததுமே பாபா குழந்தைகளுக்கு நஷாவை ஏற்படுத்துறார். तुम्हें स्वयं ज्ञान सागर बाप टीचर बनकर पढ़ाते हैं. மாணவர்களாகி உங்களுக்கு சுயம் ஞானக்கடலை தந்தை டீச்சராக ஆகி படிப்பிக்கிறார். பகவானே நமக்கு டீச்சராக இருக்கிறார். केवी, कौन सा शौक सदा बना रहे तो मुंह की रगे टूट जाएगी. எப்படிப்பட்ட ஒரு ஆர்வமானது எப்பொழுதுமே இருந்ததென்றால் பற்றினுடைய அந்த நூல் இழையானது அருந்து போய்விடும். பதில் சொல்றாங்க பாபா, सर्विस करने का शौक बना रहे तो मुंह की रंगी टूट जाएगी. சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமானது இருந்திருந்தால் அந்த பற்றின் கயிறுகளானது அருந்துவிடும். सदा बुद्धि में याद रहे कि इन आंखों से जो कुछ देखते हैं सब विनाशी है. புத்தியில் சதா இந்த நினைவானது இருக்க வேண்டும். இந்த கண்கள் மூலமாக எதையெல்லாம் நாம் பார்க்கின்றோமோ அவை அழியக்கூடியது.
இதை பார்த்தாலும் பார்க்காத நிலையில் இருக்க வேண்டும். பாப்கி ஸ்ரீமத் இயர் நோ ஈவில் சி நோ ஈவில். பாபா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஸ்ரீமத்தை என்ன? கெட்டதை நீங்க பார்க்காதீங்க, கெட்டதை நீங்க கேட்காதீங்க. ஓம் சாந்தி. சிவ பகவான் வச். சிவனுடைய மகா வாக்கியம் இனிமையான சாலை கிராமங்களுக்கு அல்லது ஆன்மீக குழந்தைகளுக்கு என்றும் சொல்லலாம். ये तो बच्ची समझती हैं हम सत्य आदि सनातन पवित्र देवी देवता धर्म के थे. பாபா நினைவுபடுத்துறார். இதுவும் நம்ம குழந்தைகள் புரிஞ்சிட்ருக்குறோம். நம் சத்தியுக ஆரம்பத்திலிருந்து, அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். அந்த தர்மம் எப்பேற்பட்டது? பவித்திரமான தர்மம். இதை நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் தேவதா தர்மம் என்று சொல்வதற்கு பதிலாக இந்து தர்மம் என்று கூறிவிட்டார்கள். இந்து தர்மங்கிற பேரை வச்சுட்டாங்க. தும் ஜான்டி ஹோ. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆதி சனாத்தன் கௌனத்தே. அந்த ஆதி சனாத்தனத்தில் யார் இருந்தார்கள்? फिर पुनर्जन्म लेते लेते ये बने हैं. அங்கே இருந்தவர்கள் தான், சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் இருந்தவர்கள் தான் பிறப்புகளை எடுத்து எடுத்து இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி மனிதனை ஆயிட்டாங்க. இதெல்லாம் யார் சொல்றா? நமக்கு பகவானே வந்து புரிய வைக்கிறார். பகவான் என்பவர் எந்த ஒரு தேகதாரி மனிதன் அல்ல. और सबको अपनी अपनी देग. எல்லாருக்குமே அவரவருக்கு என்று தேகம் இருக்கிறது. சிவபாபா விதேகியாக இருக்கிறார், தேகமற்றவராக இருக்கிறார். அவருக்கு என்று ஒரு தேகமானது கிடையாது. तो अपने को भी ऐसा विदेही समझना कितना मीठा लगता है. இப்போ நீங்க தேகத்தோட இருக்கிறீங்க. உங்களை நீங்களே நானும் தேகமற்ற ஒரு ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்படி நினைத்தீர்கள் என்றால் அது கூட உங்களுக்கு எவ்வளோ இனிமையானதாக இருக்கும். ஹம் கியா தே. நாம் என்னவாக இருந்தோம், இப்போ என்னவாக ஆகிட்டுருக்குறோம். ये ड्रामा कैसा बना हुआ है ये भी तुम अभी समझते हो. இந்த ட்ராமாவானது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, இவற்றையும் நம் குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறோம். தேவி தேவதா தர்மம் பவித்திரமான கிரகஸ்த ஆசிரமமாக இருந்தது. அபி ஆசிரம் நஹி ஹை. இன்னைக்கு கிரகஸ்த தர்மம் வாழ்க்கை ஆசிரமமாக இல்லை, மீன்ஸ் பவித்திரமாக இல்லை. தும் ஜான்தி ஹோ. अभी हम आदि सनातन देवी देवता धर्म की स्थापना कर रहे हैं. நாம் என்ன தெரிஞ்சிட்ருக்கிறோம்? தேவதா தர்மத்தையும் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இப்போ அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனையும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்து தர்மம் என்று பெயர் வைக்கப்பட்டதெல்லாம் இப்பொழுதுதான். மற்றபடி ஆதி சனாதனத்தைச் சேர்ந்தவர்கள் தேவதா தர்மமை தவிர அவர்களுடைய தர்மம் இந்து அல்ல. பாபா நமக்கு இனி நிறைய தடவை சொல்லியிருக்கிறார். ஆதி சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிய வைங்க, அவங்க யார் என்பதை புரிய வைங்க. நாலேஜ் तो बहुत सहज है. இந்த ஞானமோ மிகவும் சகஜமானது. லட்சக்கணக்கான வருடங்கள் என்ற சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கிற காரணத்தினால மனிதர்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள். இதுவும் டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆக வேண்டும் என்பதும் டிராமாவில் இருக்கின்றது. தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் தான் 84 பிறப்புகளை எடுத்து இப்போ எவ்வளவு சீச்சி ஆயிட்டாங்க. பெலே பாரத் கித்னா ஊஞ்சுதா. முதலில் பாரதம் எவ்வளவு உயர்ந்த பாரதமாக இருந்தது. பாரதத்தை பற்றி மகிமையும் பாடுங்க. अब फिर तमो प्रधान सी सतो प्रधान. पुरानी दुनिया सी नई दुनिया जरूर बननी है. இப்போ தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக பழைய உலகமானது புது உலகமாக அவசியம் ஆக வேண்டும். ஆகி சல்கர் துமாரி பாத்துக்கோ சம்ஜேங்கே ஜரூர். போக போக போகக்கூடிய காலகட்டத்தில்
நாம சொல்லக்கூடிய விஷயங்களை அவசியம் புரிந்து கொள்வார்கள். போலோ கோர் நீந்த் சே ஜாகோ, சொல்லுங்க, ஆழ்ந்த இருளிலிருந்து, ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழிப்படையுங்கள் என்று சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி தூங்கிட்டு இருக்காங்களா, தூக்கம் தாங்க முடியாத தூக்கமா இருக்கா, அந்த தூக்கத்திலிருந்து விழிப்படை செய்யுங்கன்னு சொல்றாரு பாபா. பாப் ஒரு வர்ஷிக்கு யாத் கரோ, அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். தும் பச்சுக்கு சாரா தின் குஷி रहनी चाहिए. குழந்தைகளாகி உங்களுக்கு முழு நாளும் சந்தோஷமானது இருக்க வேண்டும். சாரி துனியாமே, சாரி பாரத்மே, இந்த முழு உலகத்தில், முழு பாரதத்தில் உங்களை போல பத்மாபத பாகியசாலி யாருமே இல்லை. சமஸ்தி ஹோ ஹம் தி வஹி ஃபிர் பனேங்கே. நாம் புரிஞ்சிட்ருக்குறோம், நாம தான் அப்படி இருந்தோம், நாம தான் மீண்டும் அப்படியாக போகிறோம். சாண்ட் கர்கே ஃபிர் வஹி நிக்லிங்கே, எஸ்மி தும் மூஞ்சோ மத். பாபா சொல்ற, வடிகட்டப்படுது. வடிகட்டின பிறகு யாரெல்லாம் கல்பத்துக்கு முன்னாடி வந்தார்களோ அவர்கள் தான் வருவார்கள். நீங்க குழப்பம் அடையாதீங்க. ஏன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, இவ்வளோ பேர் ஞானம் கேட்டாங்களே, எத்தனை பேர் கோர்ஸ் கேட்டாங்களே, வரவே இல்லையே. வடிகட்டப்படுகிறது. அதே சொல்றாரு பாபா. நீங்க கண்காட்சியெல்லாம் வைக்கிறப்போ கொஞ்சம் ஞானம் கேட்டுட்டு போறாங்க இல்லையா, அவர்களும் பிரஜையாகி விடுவார்கள். ஏன் பிரஜையாகுவாங்க? இது அழிவற்ற ஞான செல்வம், இது விநாசம் ஆகிறதே இல்லை. தீன் பிரதி தீன் துமாரி சஸ்தா ஜோர் பர்த்தி ஜாயகி. கவலையே படாதீங்க. நாளுக்கு நாள் நம்முடைய அமைப்பு வித்யாலயம் ரொம்ப ஜோரா நிறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஃபிர் டேருக்கு டேர் துமாரே பாஸ் எக்கச்சக்கமான பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க உங்கள்கிட்ட ஞானம் கேட்கறதுக்கு. மெது மெதுவாக தர்மம் ஸ்தாபனை ஆகின்றது. ஜப் कोई बड़ा आदमी बाहर से आता है तो उनको मुख देखने के लिए कितने ढेर मनुष्य जाते हैं. பாபா சொல்றார், வெளியிலேருந்து யாராவது ஒரு விஐபி வராங்க, இல்லை பெரிய ஆள் வராங்கன்னா அவங்க முகத்தை பார்க்கறதுக்காக எவ்வளோ மனிதர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. ஒரு ஆக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய விஐபியாக இருக்கட்டும், வராங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்துடுறாங்க. இங்கே அப்படிலாம் இருக்காது, அப்படி கூட்டமெல்லாம் இங்கே சேராது. கூட்டம் வேணும்னு நினைக்காதீங்க. கூட்டமாக வந்தாலும் படவழக்கங்கள் கேட்கறதுக்கு அதிலிருந்து வடிகட்டப்படுகிறார்கள். யார் வரணும் என்பது அதிலிருந்து வடிகட்டப்படுகிறார்கள். தும் ஜான்தி துனியாமி ஜோபி ஜீஜே ஹே சப் வினாஷி ஹே. இது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்தில் என்னெல்லாம் பொருட்கள் இருக்கோ அவை அனைத்துமே அழியக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காதீங்க. சீனோ ஈவில், கெட்டதை பார்க்கவே பார்க்காதீங்க. கிச்சரா தோ பசம் होने वाला है. இங்கே இருக்கிற குப்பை எல்லாம் எரிஞ்சு போகுது. जो भी कुछ देखते हैं मनुष्य आदि समझते हैं ये तो सब कलयुग ही है. இங்கே பார்க்கறது எல்லாத்தையுமே மனிதர்கள் இது கலியுகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் இருப்பது எங்கே? நாம் யாரு? சங்கமிக பிராமணர்கள். சங்கமயுகத்தை பற்றி கலியுகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இத்னா சிறப் யாத் கரோ ये சங்கம் யுக है अब कर जाना है. இது சங்கம் யுகம். நான் பிராமணன், இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும், அவசியம் நான் பவித்திர நிலை அடைய வேண்டும். இவ்வளவு மட்டுமாவது நினைவு செய்யுங்கள், போதுமானது. अब बाप कहते हैं ये काम विकार आदि मध्य अंत துக்கு தேனே வாலா ஹே. இது பாபா கூறுகிறார், இந்த காம விகாரமானது ஆதி மத்திய அந்திமம் எல்லா காலமும் உங்களுக்கு துக்கத்தை தரக்கூடியது. இஸ்கு ஜீத்தோ, இது உங்களுக்கு துக்கம் கொடுக்குது. காம விகாரம் துக்கம் கொடுக்கிறது. இந்த விகாரத்தை வெற்றி பெறுங்கள். விஷுக்கேலி தேக்கு கித்னா தங் கர்த்தே ஹே. விஷத்தை பருகுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. பாபா என்ன சொல்றார்? காமம் என்பது உங்களுடைய எதிரி. எதிரி என்ன பண்ணுவாங்க? ஏன் எதிரின்னு பாபா சொல்லியிருக்காரு, அதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். எதிரி எப்போதுமே கஷ்டம்தான் கொடுப்பாங்க.
எதிரி எப்போதுமே நம்மிடம் இருக்கிறதை அபகரித்து செல்வதற்குத்தான் முயற்சி செய்வார்கள். எப்படி அதை அபகரிக்கிறாங்க தெரியாது. எல்லாம் காலியான பிறகுதான் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிய வரும். அந்த மாதிரி ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமா, பவித்திரமா இருக்கிற ஆத்மாவை அப்பவித்திரமாக்குறது, ஆத்மாவை பாவ ஆத்மாவை ஆக்குறது இந்த காம விகாரம் தான். இவற்றை வெற்றி பெற வேண்டும். अब इस समय कितनी देर मनुष्य दुनिया में है, तुम एक एक को कहाँ तक समझाएंगे? அடுத்து பாபா சொல்ற, இந்த உலகத்துல எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கா நீங்க ஞானம் எவ்வளோ காலம்தான் புரிய வைப்பீங்க? எப்படி தான் புரிய வைப்பீங்க? ரொம்ப யோசிக்கிற விஷயம் இல்லையா? ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அல்லவா? एक को समझाती हो तो दूसरा कहता है जातो. யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஞானத்தை புரிய வச்சுட்டீங்கன்னா, அவங்க ஏற்றுக்கொண்டு பாபாட்ட வந்துட்டாங்கன்னா, அவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்களா? நல்ல மந்திரம் போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபிர் படாய் சோடு தேத்தே ஹே. உங்களை மந்திரம் போட்டு அந்த பக்கம் இழுத்துட்டாங்கன்னு அவங்க காதில் விழுந்துருச்சுன்னா உடனே அவங்க படிப்பதையும் விட்டு விடுகிறார்கள். எனவே பாபா என்ன சொல்கிறார்? ஆதி சனாத்தன தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிய வையுங்கள். தும் சம்ஜாத்தி ஹோ லக்ஷ்மி நாராயணி பத் கேசே பாயா. இந்த லக்ஷ்மி நாராயணர் எப்படி இது போன்ற நிலை அடைந்தார்கள், இந்த பதவி எப்படி பெற்றார்கள், இவற்றையெல்லாம் நம்ம புரிய வைக்கிறோம். மனுஷி தேவதா கேசே பன்னே. மனிதர்கள் தேவதைகளாக எப்படி ஆனார்கள்? ஜரு அந்திம் ஜனம் ஹோகா. இவங்க தேவதையா இருக்காங்கன்னா இது அவர்களுடைய கடைசி பிறப்பாக இருக்கும். சராசி ஜனம் பூரிக்கர் ஃபிரிய பனே. 84 ஜென்மத்தை எடுத்து தேவதையா இருந்தவங்க மனிதராயிருக்காங்க. ஜின்கோ சர்வீஸ் கா ஷோக் ஹே. யாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதோ அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு மோகத்தினுடைய கயிறு என்ன ஆயிடும்ட்டார் பாபா? அறுபட்டுக்கிட்டே இருக்குன்னார். அடுத்து சொல்றார், சேவையில யாருக்கு ஆர்வம் இருக்குமோ அவங்க அந்த சேவையிலேயே ஈடுபட்டு இருப்பார்கள். और सब तरफ से मोह आदि टूट जाता है. எல்லா பக்கத்தில் இருக்கிற பற்றுங்கிற கயிறு அவர்களுக்கு அறுபட்டு விடுகிறது. இந்த கண்கள் மூலமாக எவற்றையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவற்றை மறந்து விட வேண்டும். இப்படி ஒன்று இல்லவே இல்லை, நான் பார்த்தது இப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு மறந்துடுங்க. மனுஷித்தோ बंदरों का चित्र बना देते, समझते कुछ भी नहीं है. கெட்டதை பார்க்காதே அப்படின்னு குரங்குக்கு தான் காட்டுறாங்க, குரங்கு பொம்மையை காட்டுறாங்க கெட்டதை பார்க்காதேன்னு. ஆனால் அதை பற்றி மனிதர்கள் எதுவும் புரிந்து கொள்ளவும் இல்லை. பச்சே கித்தனி மெஹனத் கர்த்தியே. குழந்தைகள் எவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க, கன்யாஸ் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. தும் ஜான்தி ஹோ बाबा हमको कितनी प्राइस देंगे? बाबा उन्हें आफरीन देते हैं जो समझा कर लायक बनाती है, प्राइस भी उन्हों को ही मिलती है. பாபா ஒரு ஆஃபரின் கொடுக்குறாரா? என்ன கொடுக்குறாரா? யார் நல்லா புரிய வச்சு நிறைய பேர் தகுதியுடையவர்கள் ஆக்குறாங்க அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கிறது. ஜோ காம் கர்கே திக்காते हैं, யார் நல்ல வேலை செஞ்சு காட்டுறாங்க அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கிறது. இங்கே பாபா நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுப்பாரு? पहला नंबर है सूर्यवंशी राजधानी की प्राइस. முதல் பிரைஸ் என்ன பிரைஸ்? சூரியவம்சத்தினுடைய ராஜதானியினுடைய பரிசு, முதல் பரிசு. செகண்ட் நம்பர் பரிசு என்ன? சந்திர வம்சத்தினுடைய பரிசு. நம்பர் வார்த்தோ ஹோத்திய பிரைஸ் ஆனது நம்பர் வாராக தான் இருக்கும். ஆக குழந்தைகளும் எப்படி இருக்காங்க? நம்பர் வாராக. பக்தி மார்க்க की शास्त्र भी कितने बैठ बनाते हैं. பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்கள்லாம் கூட எவ்வளோ உட்காந்து உருவாக்கிட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்கிறாங்க. जब बाप समझाते हैं इन शास्त्र पढ़ने यज्ञ तप करने से मेरे से को मिलता नहीं है. ஆனால் பாபா என்ன புரிய வைக்கிறார்? எக்கச்சக்கமான சாஸ்திரங்கள் இருக்கு. சாஸ்திரங்களை படிப்பதாலோ யாகம் செய்வதாலோ தவம் செய்வதாலோ என்னை யாரும் அடைவதில்லை. இவற்று மூலமான யாருக்கும் கிடைப்பதும் இல்லை. तीन प्रतिदिन कितनी पापात्मा बनते जाते. நாளுக்கு நாள் மனிதர்களும் எவ்வளவு பாவாத்மா ஆயிட்டே போறாங்க.
புண்ணியாத்மா கோய் பண்ண சக்கே, எவ்வளவு என்ன செய்தாலும் புண்ணிய ஆத்மாவாக யாரும் ஆக முடியாது. பாபா வந்துதான் புண்ணிய ஆத்மாவா ஆக்குறார். ஒரு பாபா நினைச்சா போதும், ஒரு பாபா சொல்ற வழிப்படி நடந்தா போதும், ஆத்மனாகவும் புண்ணிய ஆத்மா ஆயிட்டே போகும். ஏகே ஹதுக்கா தான புண்ணிய, ஒன்று எல்லைக்குட்பட்ட தான புண்ணியம் செய்வது, இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட தானம் புண்ணியம் செய்வது. நம்முடைய தானமும் எல்லைக்கு அப்பாற்பட்டது, நாம் செய்யக்கூடிய புண்ணியமும் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அப்போ பாபாக்கு எவ்வளோ தேங்க்ஸ் பண்ணணும். எல்லையற்ற தானத்தையும் எல்லையற்ற புண்ணியத்தையும் செய்வதற்கான வழி பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னா பாபாவுக்கு நம்ம எவ்வளோ தேங்க்ஸ் பண்ணணும். பக்தி மார்க் में इनडायरेक्ट ईश्वर दान पुण्य करते हैं. பக்தி மார்க்கத்தில் செய்யக்கூடியது இன்டைரக்டாக செய்யக்கூடிய தானம் புண்ணியமாகும். परंतु ईश्वर किसको कहा जाता है ये जानते नहीं है. ஈஸ்வரன் என்று யாரை சொல்லப்படுகிறது, அந்த ஈஸ்வரனை பற்றி யாரும் அறியவில்லை. அதனால அறியாமல் செய்யக்கூடிய தான புண்ணியம் எல்லாமே இன்டைரக்ட். அபித்தும் ஜான்தியோ, இப்போ நாம குழந்தைகள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். तुम कहती हो हम शिव बाबा ही हमको क्या से क्या बनाते हैं. शिव பாபா நம்ம என்னதிலிருந்து என்னவாக்குறார் என்பதை நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பகவான் तो एक ही है. பகவான் என்பவர் ஒரே ஒருவர் தான். उनको फिर सर्वव्यापी कह दिया है. அந்த ஒரு பகவான எங்கும் இருக்கிறார், சர்வவியாபி என்று கூறிவிட்டார்கள். तुमको समझाना चाहिए. அது ஒரு பகவான் தான், ஒரு இடத்துல தான் இருக்காரு, அவர் எல்லா இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அவரை பற்றி புரிய வைக்கணும் இல்லையா? என்ன வாக்கி வச்சிருக்கிறீங்க பகவானை பற்றி சொல்லி? तुम्हारे पास आते भी है, थोड़ा सुनकर बाहर गए கலஸ். நீங்கள் சொல்லக்கூடிய ஞானத்தை கேட்பதற்கு வரவும் செய்கிறார்கள். யாரும் வரல கேட்கலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கேட்குறாங்க, கேட்டுட்டு போகிறவங்க தான், அப்புறம் வரதே கிடையாது. இங்கே சொன்னதை இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க, இங்கே சொன்னதை இங்கேயே கேட்குறாங்க, கேட்டுட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் தொடர்ந்து வந்து கேட்கலாம் முடியாது நம்மால், நம்ம வேலை அப்படி, நம்ம சூழ்நிலை அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. சப் போல் ஜாத்தா ஹே, எல்லாமே மறந்து போய் விடுகிறது. தும்கு கேத்தி கியான பௌத் அச்சா ஹம் ஃபீர் ஆயேங்கே. நம்மகிட்ட சொல்லிட்டு போகிறாங்களா, ஞானம் கேட்டுட்டு நீங்கள் சொல்கிற ஞானம் ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் மறுபடியும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோட சரி. பரந்து மோக்கி ரங்கி டூட்டு நீங்க, பற்றுங்கிற கயிறு அறுக்க முடியல, அந்த பற்றிலேயே பின்னப்பட்டு சிக்கப்பட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ஞானம் கேட்க முடியறதில்ல. பற்றவங்களை விட மாட்டேங்குது. மோகஜீத் ராஜா கி கதா கிட்னி அச்சியே. மோகஜீத் ராஜாவோட கதை சொல்கிறாங்க இல்லையா, அந்த கதை கூட எவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் அந்த ராஜா பற்றி கேள்விதான் பட்டிருப்போம். உண்மையிலேயே மோகத்தை வெற்றி அடைஞ்ச ராஜா ஃபஸ்ட் கிளாஸான ராஜா. ராஜா மட்டும் இல்லை, ராணி இருக்காங்க. அது யாரு? மோகத்தை வெற்றி அடைஞ்ச ஃபஸ்ட் கிளாஸானவங்க யாரு? லக்ஷ்மி நாராயணர். ஆனால் மனிதர்களுக்கு இதெல்லாம் புரியாது. ராவன் ராஜ்மி சீடி உத்தர்த்தே ஏகதம் நீச்சே கிர் ஜாத்தே ஹே. இந்த ராவண ராஜ்யத்தில் வாழ்க்கைங்கிற அந்த ஏணிப்படியில் மேலிருந்து இறங்கி கீழே விழுந்து விடுகிறார்கள். இறங்கி 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 கீழே விழுந்து விடுகிறார்கள். பச்சோं का खेल होता है ना, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பாபா, எப்படி மேலிருந்து இறங்கி கீழே விழுறாங்க. குழந்தைகள் ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. என்ன விளையாட்டு? ஊப்பர் ஜாக்கர் ஃபினிச்சி கிர்த்தே. மேலே ஏறி கீழே வந்து கீழே இறங்கி சறுக்கி கீழே விழுந்துடுறாங்க. எடுத்து டமால் விழுந்துடுறதில்ல, கடைசியில் தான் கீழே விழுறாங்க. அந்த மாதிரி அது சறுக்கு மரம்னு குழந்தைங்க விளையாடுறாங்க இல்லையா, அது மாதிரி மேலிருந்து இறங்கி கீழே விழுந்து விடுகிறோம். உங்களுடைய விளையாட்டு, இந்த விளையாட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கு. பாபா சொல்றார், நீங்க எல்லாமே நல்லா தாரணா பண்ணுங்க, சீச்சி வேலை பண்ணவே பண்ணாதீங்க. சங்கம் யுகத்தில்
பாபா நமக்கு சுகர்மா சிரேஷ்ட கர்மா செய்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய கவனம், நம்முடைய ஆர்வம், நம்முடைய முயற்சி எல்லாமே எதில் இருக்கணும்? சிரேஷ்ட கர்மா செய்யறதுல இருக்கணும். பாபா சொல்றார், நான் விதி ரூபமாக சத்தசித்த அனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன், ஞான கடலாக இருக்கின்றேன். அப்ப ज्ञान का सागर ऊपर बैठा रहेगा क्या? நான் ஞான கடலா இருக்கிறேன்னு சொல்றாரு பாபா. ஞான கடலா இருக்கக்கூடிய நான் என்ன மேலேயே உட்கார்ந்துருப்பேன? என்னோட ஞானம் எப்போ தேவைப்படுதோ அந்த உலகத்துக்கு அப்போ நான் வர வேண்டியது இருக்குது இல்லையா? ஞானம்னா எப்பேற்பட்டது இது யாருக்குமே தெரியாது. பாபாவோட ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. अब आप कहते हैं मैं तुमको पढ़ाने आता हूँ तो रेगुलर पढ़ना चाहिए. நான் உங்களுக்கு படிப்பிப்பதற்காக வருகின்றேன், நீங்கள் ரெகுலராக படிக்க வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை மிஸ் பண்ணக்கூடாது. கோயினு கோய் பாயிண்ட் ஜோர் அச்சு மிலேகி. டெய்லி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு நல்ல பாயிண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்ன நல்ல பாயிண்ட்டுன்னு நோட் பண்ணுங்க. நிறைய சொல்லிட்டார் பாபா. முரளி படிங்கி தூஜுரு பாயிண்ட்ஸ் மிஸ் ஹோ ஜாயேகி. முரளி படிக்கவில்லை என்றால் அல்லது கேட்கவில்லை என்றால் பாயிண்ட்ஸ் ஆனது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன ஆகிடும்? மிஸ் ஆகிடும். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த கிடைக்கல அப்படின்னா என்ன சொல்கிறோம்? ஐயோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னோடய சூழ்நிலை அப்படி, அதனால் நான் அதை கலந்துக்க முடியல, அப்படி மிஸ் பண்ணிட்டோங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பாபா சில படிப்பு நீங்கள் படிக்கலைன்னா நிறைய பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். நிறைய பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதையும் புரிய வைக்க வேண்டும். பாரத்தில் முதலாக ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மமானது இருந்தது. இப்போ பாருங்க எவ்வளோ தர்மங்கள் இருக்கிறது. மீண்டும் இந்த ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். மஸ்ட் ரிப்பீட்டுன்ட்டார் பாபா. இச்சட்னி ஒரு உத்தரணக்கு சிறிய இது ஏறுவது மற்றும் இறங்குவதற்கான ஒரு ஏணிப்படி. வாழ்க்கை எப்படினாலே ஏறுவது இறங்குவது. ஜெய்சே ஜின்னுக்கு குக்கம் தியா சீரி உத்தரோர் சோடோ. இப்படி ஜின்னு பூதத்திற்கு கட்டளை கொடுக்கப்பட்டது, ஏனில ஏறு இறங்கு. தும் சப் ஜின்னு ஹோனா. அப்போ நீங்கள் அனைவருமே அது ஜின்னு போல தானே? ஜின்னு பூதத்துக்கு வேலை கொடுத்த மாதிரி பாபா என்ன சொல்றாரு? ஜின்னு போல நம்ம 2 வேலையை தான் செய்கிறோம் இந்த கல்பத்தில். என்ன வேலை செய்கிறோம்? ஏறுவது இறங்குவது. என்ன ஏறி இறங்குறீங்க? பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் ஏறி இறங்குறீங்க. எவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பார்ட் தனித்தனியாக கிடைத்திருக்கிறது. பச்சுக்கு பட வண்டர் லக்னா சாயே. குழந்தைகளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்க வேண்டும். तुमको बेहद के नाटक की पूरी पहचान मिली है. நாடகத்தை பற்றி முழுமையான ஒரு அறிமுகம் நமக்கு தான் கிடைத்திருக்கிறது. முழு சிருஷ்டியினுடைய 3 காலத்தையும் நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். வேற மனிதர்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது. சத்தியமே கிஸ்கி முக்குத்வாரா कोई கோச்ச नहीं निकलते हैं. சத்தியுகத்தில் யாருடைய வாயிலிருந்தும் கெட்ட வார்த்தைகளே வராது. நாம யாரு? சத்தியுக ஆத்மா. அப்போ கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. வேஸ்டான வீணான வார்த்தைகளும் வாயிலிருந்து வரக்கூடாது. மீன்ஸ் வீணானதை பேசக்கூடாது. இங்கே பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் எப்படி தீர்த்துட்டு இருக்காங்க. திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா போதும், வாய் ஸ்டாப்பே ஆகாது, அப்படி திட்டுறாங்க. இது விஷம் நிறைந்த நதியாகும், கொடுமையான நரகமாகும். அனைத்து மனிதர்களும் கொடுமையான நரகத்தில்தான் இருக்கின்றார்கள். இங்கே எப்படி ராஜா ராணியோ அப்படித்தான் பிரஜைகள் வாழ்கின்றார்கள். உங்களுக்கு வெற்றியானது கடைசியில் தான் கிடைக்கும். जब समझेंगे आदि सनातन देवी देवता धर्म की स्थापना किसने की. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தது என்பதை எப்போ அறிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வெற்றி என்பது ஏற்படும். यही पहले नंबर की मुख्य बात है.
இதுதான் முதல் நம்பர் விஷயமாகும். இந்த விஷயமே யாரும் தெரியாம இருக்காங்க. பாப் கேते हैं मैं तो हूँ ही गरीब निवाज. பாபா கூறுகிறார், நான் ஏழை பங்காளனாக இருக்கின்றேன். பிச்சாடிக்கு சம்ஜிங்க, நான் யாரு நான் எப்படி என்பதையும் கடைசியில தான் தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப டூ லேட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. ஸ்வீட்டுகர் ஸ்வீட் ராஜாய் புத்தி மே யாது ஹே. உங்களுக்கு ஸ்வீட் வீட்டை பற்றியும் இனிமையான வீட்டினுடைய மற்றும் இனிமையான ராஜ்யமானது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மீன்ஸ் அதை பற்றி ஞாபகம் இருக்கு, நினைவு இருக்கு. பாபா சொல்றார், குழந்தைகளே, நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமம் செல்ல வேண்டும். तुमने जो पार्ट बजाया अब बुद्धि में तो आता है ना. நீங்கள் என்ன பாட்டு ப்ளே பண்ணீங்களோ அதெல்லாம் புத்தியில் வருது தானே. और सब मरे पड़े हैं सिवाय तुम ब्राह्मणों के. பாபா சொல்றார், உங்களை தவிர எல்லாருமே உலகத்தில் செத்து போன மாதிரி தான். பிராமணி கடை हो जाएंगे. பிராமணர்கள் தான் எழுந்து நிற்பார்கள். பிராமணர்கள் தான் தேவதி ஆவார்கள். இந்த ஒரு தர்மமானது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இவற்றெல்லாம் புரிய வைக்கக்கூடியவர் ஒரு பாபா. இப்பேற்பட்ட பாபாவை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். தந்தா ஆதி பல்கரோ சிறப் பவித்ர பனோ. வேலை பாருங்க, தொழிலெல்லாம் பாருங்க, ஆனா எப்படி இருங்க, பவித்திரமா இருங்க. நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சத்தோ பிரதானம் ஆயிடுவீங்க. அவ்வளோதான். தக்கத்து தப் ஆகி ஜப் சத்தோ பிரதான் பனேங்கே. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்போ சத்தோ பிரதான நிலை அடைவோமோ அப்பொழுதுதான் சக்தி வரும். சிவாய் அதுக்கு யாத்திரா தம் ஊஞ்சி ஊஞ்சு பத்து கபி பி பானே சக்தியோ. நினைவு யாத்திரை தவிர வேறு எவற்றாலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி நீங்கள் பெற முடியாது. எப்போ சத்தோ பிரதான நிலை அடைவீர்களோ அப்பொழுதுதான் பாவமானது அழியும். ஏகே யோக அக்னி. இது யோக அக்னி. அக்ஷர் கீதாக்கு ஹே. அக்னி அப்படிங்கிற அந்த வார்த்தையில கீதையில சொல்லக்கூடிய வார்த்தைகள். யோகா யோகான்னு சொன்னா அது ஒரு மாதிரி தலையை உடச்சிக்கிற மாதிரி இருக்கு. நமக்கெல்லாம் யோகா வருமா வராதான்னு. விலாயத்து செபி ஃபசாக்கர் லே ஆத்தே ஹே யோக சிக்கானே के लिए. வெளிநாட்டில் போய் பிடிச்சிட்டு வராங்களா. யாரை பிடிச்சிட்டு வராங்க? நல்ல யோகா கற்றுக் கொடுக்குறவங்க அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. अब जब तुम्हारी बात कोई समझे परमात्मा सुप्रीम सोल तो एक ही है. இப்போ நாம சொல்லக்கூடிய விஷயத்த யாரோ புரிஞ்சுக்குவாங்க, யாரோ கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. யாரும் புரிஞ்சுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. பரமாத்மா சுப்ரீம் சோல் ஒருவர் தான். பரமாத்மா சுப்ரீம் சோல் ஒருவர் தான். அவர் தான் அனைவருமே சுப்ரீம் ஆக்குகிறார். एक दिन अखबार वाले ऐसी ऐसी बातें डालेंगे. அப்படி ஒரு நாள் வரும், நியூஸ் பேப்பர் காரவங்க கூட பாபாவுடைய விஷயங்கள் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் போடுவாங்க. அவங்களே அச்சடிச்சிருவாங்க அது கரெக்ட் அப்படின்னு. ராஜயுகத்தை பரம்பிதா பரமாத்மா தவிர வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. ऐसी बातें बड़े बड़े अक्षरों में डालनी चाहिए. இது போன்ற வார்த்தையை பெரிய பெரிய எழுத்துல போடுங்க. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. முரளி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். மம்மாவுடைய கிளாஸ் இருக்குது. தாரணா பாயிண்ட்லாம் கேட்டுட்டு மம்மாவோட கிளாஸ் கேட்க போகிறோம். தாரணா பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், சூரிய வம்சத்தின் ராஜதானியினுடைய பரிசை பெறுவதற்கு பாப்தாதாவுடைய பாராட்டை பெற வேண்டும். சர்வீஸ் கர்க்கே திக்கானா ஹே, சேவை செய்து காட்ட வேண்டும். மோகம் என்ற கயிறை அறுத்து விட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஞானக்கடல் விதேகி பாபா
அவரே படிப்பு சொல்லித் தருவதற்காக வந்திருக்கிறார். எனவே தினமும் படிக்க வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை மிஸ் பண்ண வேண்டாம். பாபாவுக்கு சமான் விதேகி நிலையை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். वरदानम अपनी प्रैक्टिकल जीवन की प्रूफ द्वारा साइलेंस की शक्ति का आवाज फैलाने वाले विशेष सेवादारी भव. தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய ப்ரூஃப் மூலமா, நிரூபணத்து மூலமா அமைதி சக்தியினுடைய சப்தத்தை பரப்பக்கூடிய விசேஷமான சேவாதாரி ஆகுங்கள். நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? பிறருக்கு அமைதி சக்தியை உணர வைக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும், கூற வேண்டும். நம்ம வாழ்க்கையே அமைதி சக்தி உங்கள்கிட்ட இருக்கு, எதனால உங்கள்கிட்ட இருக்கு அப்படி நம்முடைய வாழ்க்கையே ஞானத்தை சொல்லணும். அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்லப்படுது? அப்படிப்பட்ட ப்ரூஃப் கொடுக்கக்கூடியவர்களை விசேஷ சேவாதாரி. சேவையில் கூட நம்ம என்ன பண்ணணும்? விசேஷ சேவா பண்ணணும். अंडरलाइन பண்ணிக்கோங்க. हर एक को साइलेंस शक्ति की अनुभव कराना ये विशेष सेवा है. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அமைதி சக்தியினுடைய அனுபவத்தை செய்விப்பதுதான் விசேஷமான சேவா. जैसे साइंस की पावर नामग्रामी है, எப்படி விஞ்ஞானத்தின் சக்தி புகழ் பெற்றதா இருக்கு, ऐसी साइलेंस पावर नामग्रामी हो जाए. அதே போல साइलेंस पावरम पुगड़ பெற்றதாக ஆக வேண்டும். सबकी मुख से आवाज निकले कि साइलेंस पावर साइंस से भी ऊंची है. அனைவருடைய வாயிலிருந்து வர வேண்டும். விஞ்ஞான சக்தியை விட அமைதி சக்தி தான் உயர்ந்தது, சைலன்ஸ் பவர் தான் உயர்ந்தது. அது இவங்க வாழ்க்கையில இருக்கு, இவங்க போற பாதையில் நாம போனா நமக்கு கிடைக்கும் என்று எல்லோருடைய வாயிலிருந்து வர வேண்டும். वो दिन भी आना है. साइलेंस की पावर की प्रत्यक्षता अर्थात बाप की प्रत्यक्षता. அப்படி ஒரு நாளும் வரும். அமைதி சக்தி பிரத்யக்ஷம் ஆகுது அப்படின்னா சைலன்ஸ் பவர் பிரத்யக்ஷம் ஆகிறது என்றாலே அர்த்தம் பாபா பிரத்யக்ஷம் ஆகிறார் என்ற அர்த்தமாகும். साइलेंस पावर का प्रैक्टिकल प्रूफ आप सबकी जीवन है. அந்த சைலன்ஸ் பவரை வெளிப்படுத்தக்கூடியது உங்க எல்லாருடைய நடைமுறை வாழ்க்கை தான். ஹரேக் சல்தி ஃபிர்த்தி பீஸ் மாடல் திக்காய்தே. நீங்கள் அனைவரும் நடந்தாலும் எங்கு சென்றாலும் அமைதியினுடைய மாடலாக தென்பட வேண்டும். மாடலை பார்த்து புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அதனால் நாமளே என்ன ஆயிடணும்? அமைதியினுடைய மாடலாக தென்பட வேண்டும். साइंस वालों की नज़र भी साइलेंस वालों पर जाएगी. அப்படி தென்படும் பொழுது விஞ்ஞான சக்தி கொண்டவர்கள் கூட அவர்களுடைய பார்வை கூட சைலன்ஸ் சக்தி கொண்டவர்கள் மீது போகும். நம்மை விட இவங்கள்ட்ட ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகளையே என்ன பண்ணுமா? திரும்பி பார்க்க வச்சிருமா. இப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடியவர்களைத்தான் விசேஷமான சேவாதாரி என்று சொல்லப்படுகிறது. ஸ்லோகன் सेवा और स्थिति का बैलेंस रखो तो सर्व की ब्लेसिंग्स मिलती रहेगी. சேவா மற்றும் ஸ்திதி எது மூலமா? நினைவு மூலமா தான் ஸ்திதி நல்லா இருக்கும். இந்த ரெண்டினுடைய பேலன்ஸை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு தான் அனைவருடைய பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. சொல்கிறோம். அம்மாவோட கிளாஸ் பார்க்க போகிறோம். மாதேஸ்வரி ஜிக்கு அனுமோல் மகாவாக்கிய. மாதேஸ்வரி மம்மாவினுடைய மதிப்பு நிறைந்த மகாவாக்கியம். பாடல் நயனஹீன்கு ராக திகாவோ பிரபு. கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் நம்ம எல்லாருமே. சாக்கார முரளியில் பல தடவை கேட்டிருக்கோம். இந்த பாட்டை வச்சு மம்மா அதனுடைய ஞானத்தை சொல்றாங்க. अब ये जो मनुष्य गीत गाते नयनहीन को राह बताओ तो कोया राह दिखाने वाला एक ही परमात्मा ठहरा. மனிதர்கள் கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்க
அப்படின்னு பாட்டு பாடியிருக்காங்க. ஆனால் வழி காட்டக்கூடியவர் ஒரே ஒரு பரமாத்மா அவர். தபித்து பரமாத்மாக்கு புலாத்து ஹே, அதனால தான் பரமாத்மாவை அழைக்கிறார்கள். எங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க, எங்கள் கண்ணை திறந்து விடுங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. கண்ணை வச்சு இருக்கிறவங்க தான் என்ன சொல்ல, என் கண்ணை திறக்க மாட்டியா அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ எந்த கண் இல்லை? ஞானம் என்ற கண் இல்லை. எனக்கு நல்ல வழி காட்ட மாட்டியா அப்படி भगवान கேட்கறது உண்டு. जिस समय कहती प्रभु राह बताओ, जो मनुष्य को राह दिखाने के लिए खुद परमात्मा को निराकार रूप से साकार में अवश्य आना पड़ेगा. மம்மா சொல்றாங்க, வழிகாட்டுங்க அப்படின்னு பகவான் அழைச்சிருக்காங்க. அப்படின்னாலே வழிகாட்டுவதற்கு பகவான் வருவார். காட்டணும் இல்லையா, அவர் தானே வழிகாட்டி. அப்போ வழி காட்டுவதற்கா பரமாத்மா அவர் நிராகார ரூபத்திலிருந்து சாக்கார ரூபத்தில் அவசியம் வர வேண்டியதாக இருக்கு. அவர் சாக்காரத்தில் வந்ததுனால மனிதர்களால நம்ப முடியவில்லை. தபித்து ஸ்தூல் में राह बताएगा, आने बगैर राह बता नहीं सकेंगे. வந்தாதானே அவர் வழிகாட்ட முடியும், அவர் வராமல் வழிகாட்ட முடியாது. அப்ப मनुष्य तो मूंजी हुई है, उन मूंजी हुई को राह चाहिए, इसलिए परमात्मा कहते हैं. மனிதர்கள் ரொம்பவுமே குழப்பம் அடைந்திருக்கிறார்கள் மம்மா சொல்றாங்க. அப்படி குழப்பமானவங்களுடைய குழப்பம் போகணும்னா அது பரமாத்மா காட்டக்கூடிய வழி மூலமா தான் போகும். முரளி கேட்குற எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு இல்லையா, எவ்வளோ குழப்பம் மாறிடுச்சுன்னு. இஸ்கோய் ஃபிர் கிவையா பி காஜாத்தாய், அவர் வழி காட்டக்கூடிய காரணத்தினால தான். கண்ணிழந்த எங்களுக்கு வழிகாட்டுங்க பிரபுன்னு பாடலே பாடியிருக்கீங்க. அவர் ஒன்றும் செய்யாமல் அவருக்கு ஒரு பாட்டெல்லாம் நீங்கள் பாடியிருக்க முடியாது என்று மம்மா சொல்கிறாங்க. இவரை படகோட்டி என்றும் சொல்லப்படுகிறது. जो उस पार अथवा इन 5 तत्वों की जो बनी हुई सृष्टि है, इससे पार कर उस पार अर्थात 5 तत्वों से भी पार जो चटवा तत्व अखंड ज्योति महतत्व है उसमें ले चलेगा. படகோட்டி என்ன செய்கிறாரு, இந்த இக்கரையிலிருந்து அக்கறை கழிச்சிட்டு போகிறார். அது மட்டுமல்ல, இந்த 5 தத்துவத்தால் ஆக்கப்பட்ட இந்த உலகம், 5 தத்துவத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய உலகம், 6வது தத்துவம் அக்கண்ட ஜோதி மகத்தத்துவம், அந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போறார். பரமாத்மா भी जब उस पार से इस पार आवे तभी तो ले चलेगा. இப்போ பரமாத்மா அப்படி அக்கண்ட ஜோதி மகா தத்துவத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அவர் அங்கிருந்து இங்கே வந்தால் மட்டும்தான் அந்த தத்துவத்திற்கு அவர் அழைத்து செல்ல முடியும். அவர் வராம ஒன்றும் நடக்காது. அவர் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு மம்மா தெளிவுபடுத்துறாங்க. பரமாத்மாவுக்கு भी अपनी दाम से आना पड़ता है. பரமாத்மாவும் தன்னோட இருப்பிடத்தை விட்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் அவரை படகோட்டி என்றும் சொல்லியிருக்கிறோம். வஹியம் போட் கோ பார் லே சல்தா ஹே. அந்த படகோட்டி பாபா தான் நம்முடைய போட்டை, எந்த போட்டை, ஆத்மா என்ற படகை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு செல்கிறார். अब जो परमात्मा के साथ योग रखता है उनको साथ ले जाएगा. படகோட்டி யார் அழைச்சிட்டு போவாரு, அந்த பரமாத்மாவோடு தன்னுடைய புத்தி தொடர்பு யார் இணைத்திருக்கிறார்களோ, நினைக்கின்றார்களோ அவர்களைத்தான் அவர் அழைத்து செல்லுவார். அவரோட படகுல எல்லாரும் ஏறி உட்கார்ந்துட முடியாது. அவரோட கனெக்ஷன்ல இருக்கிறவங்க மட்டும்தான், நினைக்கக்கூடியவர்கள் தான் அந்த போட்ல உட்கார முடியும். மிச்ச ஆத்மால என்னாகும், போட்ல உட்கார்ந்ததுப்போ மிச்ச ஆத்மாலாம் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் தர்மராஜருடைய தண்டனை அடைந்த பிறகே முக்திக்கு வருவார்கள். जब सभी मनुष्य यदि दुखी होते हैं तो परमात्मा को याद करते हैं. எப்போ மனிதர்கள் மிகவும் துக்கத்தை அடைகின்றார்களோ அப்பொழுது பரமாத்மாவை நினைக்கின்றார்கள். परमात्मा इस कांटों की दुनिया से ले चल फूलों की छाव में से सिद्ध है जरूर वो भी कोई दुनिया है. பரமாத்மா இந்த முள்ளு நிறைந்த உலகத்திலிருந்து அழைச்சிட்டு போறார். பூக்கள் நிறைந்த ஒரு பூந்தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போறார். அப்போ பூந்தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போறார்னா அந்த பூந்தோட்டம் போல இருப்பது கூட ஒரு உலகம். அது ஒரு உலகம் என்பது
நிரூபணம் ஆகின்றது. अब ये तो सभी मनुष्य जानते हैं. இப்போ இது எல்லா மனிதர்களுக்குமே தெரியும். என்ன தெரியும்? இந்த உலகம் முள்ளால் நிறைந்திருக்கிறது, முள் நிறைந்த காடு. இந்த முள் நிறைஞ்சிருக்கிற காரணத்தினால மனிதர்கள் துக்கமும் அசாந்தியாவும் இருக்கின்றார்கள். और याद फिर फूलों की दुनिया को करते हैं. முள் நிறைந்த காட்டில் இருந்து கொண்டு பூக்கள் நிறைந்த ஒரு உலகத்தை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். तो जर वो भी कोई दुनिया होगी, இங்கிருந்து எங்களை அழைச்சிட்டு போ அப்படின்னா அப்போ பூக்கள் இருந்த ஒரு உலகம் இருக்கிறது, அது கூட ஒரு உலகம். जिस दुनिया की संसार आत्मा में भरी हुई है, அந்த உலகத்துல ஆத்மாக்கள் எப்படி இருந்தார்களோ அந்த ஆத்மால அந்த உலகத்தினுடைய சன்ஸ்காரம் ஆத்மாவில் நிரம்பி இருக்கிறது. அந்த உலகத்தோட சன்ஸ்காரம் ஆத்மாவில் நிரம்பி இருக்கிறது. अब ये तो हम जानते हैं, இது நமக்கு தெரியும். துக்கமும் அசாந்தியும் இவை அனைத்தும் கர்ம பந்தனத்தினுடைய கணக்கு வழக்காகும். राजा से लेकर रंग तक हर एक मनुष्य मात्र इस खिसाब में पूरी झगड़ी हुई है. ராஜாவிலிருந்து ஏழை வரைக்கும் எல்லாருமே, எல்லா ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த கணக்கு வழக்கில் முழுமையாக கட்டுப்பட்டிருக்கிறார்கள். யாருக்குமே கணக்கு வழக்கு இல்லாம இல்லை. ஏழையோ பணக்காரரோ எப்பேற்பட்டவர்களுக்கும் கர்மத்தின் கணக்கு என்பது இருக்கின்றது. ஆகிகா சன்சார் சத்தியுகா, இதுக்கு முன்னால இருந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருந்தது? சத்தியுகமாக இருந்தது. அதுக்கு பேர் என்ன? பூந்தோட்டம், பூக்களால் ஆன உலகம். अब वो है कर्म बंधन से रहित जीवन मुक्त देवी देवतों का राज्य. அந்த உலகத்துல வாழக்கூடியவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? கர்ம பந்தனமே இல்லாதவர்கள், ஜீவன் முக்தியை பெற்ற தேவி தேவதைகளுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யமானது இப்போ இல்லை என்று மம்மா கூறுகிறார்கள். अब ये जो हम जीवन मुक्ति कहते हैं, इसका मतलब ये नहीं है हम कोई देह से मुक्त थे. இப்போ ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அதுக்கு அர்த்தம் இது கிடையாது. என்ன கிடையாது? தேகத்திலிருந்து முக்தி பெற்று அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அங்க இருக்கிறாங்க, அதுதான் ஜீவன் முக்தி. அப்படி அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு தேகத்தினுடைய உணர்வு இல்லை. அதுதான் என்ன வாழ்க்கை? जीवन मुक्ति उड़े வாழ்க்கை. मगर वो देह में होती हुई भी दुख को प्राप्त नहीं करते थे. தேகம் இருந்த பொழுதிலும் தேகத்து மூலமா எந்த விதமான கஷ்டத்தை அவர்கள் அனுபவிக்கவில்லை, துக்கத்தை அனுபவிக்கவில்லை. சரீர துக்கம் கொடுக்குமா? சத்தியுகத்துல கொடுக்காது. தங்க மேனி இல்லையா, பொன்மேனி. அதனால எந்த விதமான நோய் சரீரத்துக்கு வராது. இல்லை, கர்ம பந்தனத்தோட பிரச்சனையே அங்கே கிடையாது. அந்த கர்மாவை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற இந்த ஃபீலிங்ஸ் யாருக்குமே வரவே வராது. वो जीवन लेते जीवन छोड़ते. சத்தியுகத்தில் ஜீவன் முக்தி கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையை சரீரத்தை எடுக்கிறாங்க, சரீரத்தை ஓடுறாங்க, எதுலையுமே துக்கம் கிடையாது. ஏன்னா ஆத்மா சந்தோஷமா சிரிச்சுட்டே ஜென்மம் எடுக்குது. சரீரத்தை விட்டு போற ஆத்மாவும் அடுத்து புது சட்டை போட்டுட்டு போறேன் அப்படிங்கிற குஷியில அது சரீரத்தை விட்டு போயிடுது. இதுதான் ஜீவன் முக்தியினுடைய அர்த்தமாகும். எந்த பொழுதிலும் சூழ்நிலையிலையும் துக்கம் ஏற்படுவதே இல்லை. அதுக்கு பேர் தான் என்ன? ஜீவன் முக்தி. வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே கர்மாத்தீத்த நிலையில் இருக்கின்றார்கள். ஆனா இன்றைக்கு முழு உலகமும் 5 விகாரத்தால் சிக்கப்பட்டிருக்கிறது, பின்னப்பட்டிருக்கிறது. 5 விகாரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். परंतु मनुष्य में इतनी ताकत नहीं है जिन 5 भूतों को जीत सके. இந்த விகாரம் தான் பிரச்சனைக்கு காரணம் என்பதும் தெரியுது. ஆனா இந்த விகாரத்தை, பூதத்தை வெற்றி அடைய முடியாத மனிதர்களால. வெற்றி அடையிறதுக்கான சக்தி அவர்களுக்குள்ள இல்லை.
கோபத்தை விடணும்னு நினைக்கிறாங்க, காமத்தை விடணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறதோட சரி, ஆனால் அதுக்கான வழி தெரியவில்லை. இதெல்லாம் தான் நம்ம வழி சொல்லணும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் பரமாத்மா சுயம் வந்து 5 பூதத்திடமிருந்து நம்மை விடுவிக்கிறார். और भविष्य प्रलब्ध देवी देवता पद प्राप्त कराते हैं. விடுவிக்கிறார். அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தேவி தேவதா பதவியை பிராப்தியாக நமக்கு கொடுக்கின்றார். பூதத்தை வெற்றி அடைந்து விட்டால் என்ன கிடைக்கும்? தேவி தேவதா பதவி என்பது கிடைக்கும். இதான் அம்மாவினுடைய வகுப்பு. அடுத்து இன்றைக்கு அவ்விக்த சமிங்கை பாபா சொல்றாங்க, संगम ही ब्राह्मण संसार की अधिकारी आत्माएं अर्थात बेहम्बूर के पास. संगमिக பிராமண சன்சாரத்திற்கு அதிகாரி ஆத்மாக்கள் அப்படின்னாலே அர்த்தம், பிராமண உலகத்துக்கு நம்ம யாரு அதிகாரிகள் அப்படின்னாலே அர்த்தம் கவலையற்ற ராஜா. எண்ணத்திலும் கூட துக்கம் இருக்கக்கூடாது, துக்கத்தின் அலை ஏற்படக்கூடாது. बेहम्बूर की पास सदा सुख की शैया पर सुखमय संसार में स्वयं को अनुभव करो. கவலையற்ற ராஜாவாக இருக்கக்கூடிய நீங்கள் கவலை இல்லாமல் இருந்தால் மட்டும் போதாது. எப்படி இருக்கணுமா? சதா சுகம் என்ற அந்த படுக்கையில் சுகமயமான உலகத்தில் இருப்பதாக தன்னை அனுபவம் செய்யுங்கள். क्योंकि ब्राह्मणों की खजाना में अप्राप्त कोई वस्तु नहीं. ஏன்னா பிராமணர்களுடைய கஜானால எந்த ஒரு பிராப்தியும் பொருளும் இல்லை என்று, கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அப்பிராப்தி துக்கா காரணம் ஹே. இது கிடைக்கல அப்படின்னா அது என்ன ஆகுது? அது துக்கமாயிடுது. சுகமாக இருப்பதற்கான சாதனம் எது? பிராப்தி. அப்பிராப்தினாலே துக்கம், பிராப்தி என்றாலே சுகம். அப்ப எல்லா பிராப்தியும் அடைந்தவர்கள் யாரு? பிராமணர்கள் தானே. तो सर्व प्राप्ति स्वरूप अर्थात सुख स्वरूप स्थिति में रहो. அனைத்து பிராப்திகளை பெற்ற சொரூபம் கொண்டவர்கள் நீங்க. அனைத்து பிராப்தியினுடைய சொரூபம் என்றாலே அர்த்தம் சுக சொரூபமான ஸ்திதியில் இருப்பதாகும். அதனால பாபா என்ன சொல்றாங்க? சுகஸ்வரூபமான ஸ்தித்திலேயே இருங்க. மனசுக்குள்ள துக்கத்தை உருவாக்காதீங்க, சுகத்தை உருவாக்குங்க. நல்லது. ஓம் சாந்தி. தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. தீமைகள் யாவும் தீயினில் வேக யோகம் செய்ய வந்தேனே என் தந்தை சிவனே. தினம் உந்தன் நினைவு என்னும் தீயினை மூட்டி, தினம் உந்தன் நினைவு என்னும் தீயினை மூட்டி
உடல் பயிற்சியில் உங்கள் நேரத்தை செலவிடுங்க. இல்லைன்னா மருந்துகளில் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். Spend time in exercise or spend money in medicines.